ஹாய், ஐம் டாக்டர் பத்மஜா. ஸோ உங்களில் எத்தனை பேர் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய வாட்டி டயரியா போயிருக்கீங்க? ஓகே, உங்களுக்கு ஐபிஎஸ் இருக்கலாம். ஐபிஎஸ் அப்படின்னா இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம். இந்த நேம்லேயே என்ன சொல்லுது? உங்களோட பவல் இரிட்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ உங்களோட லார்ஜ் இன்டெஸ்டைனில் உங்களோட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ரொம்ப ஸ்லோவாகவோ மூவ் ஆகும். இது யாருக்கெலாம் ரொம்ப காமன் அப்படின்னா, மிடில் ஏஜ்டு ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப காமன். இது 10% பாப்புலேஷன் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டுக்கு இந்த கண்டிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், லைக் ஹெச் பைலோரி, இல்லைன்னா ஒரு ஜெனட்டிக்கலாக இந்த டிசீஸ் பரம்பரையாக வந்திருக்கலாம், இல்லைன்னா சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் டியூ டு எனி ஸ்ட்ரெஸ் லைக் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாபிங் டைப் ஆஃப் பெயின், த்ராபிங் டைப் ஆஃப் பெயின், கட்டிங் டைப் ஆஃப் பெயின், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயின் இருக்கும். பெயினோட லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் அப்டமனில் நீங்கள் சாப்பிட்ட உடனே ஒரு ஷார்ப்பான ஒரு பெயின் ஃபீல் பண்ணலாம். மிடில் அப்டமன் உங்களோட தொப்பில் சுற்றி வலிக்கும். லோவர் அப்டமனில் வலி இருக்கும். அந்த வலி பார்த்திங்கன்னா நீங்கள் மோஷன் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வலி கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் ஐபிஎஸோட டிப்பிக்கல் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஐபிஎஸ் இருக்கிறவங்க என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஐபிஎஸ் இருக்கிறவங்க மெயினாக அந்த கேஸ் ப்ரொடியூசிங் ஃபுட் ஐட்டம்ஸை ஸ்டாப் பண்ணணும். லைக் லென்டில்ஸ், பல்ஸ் வெரைட்டிஸ், பொட்டேட்டோஸ், சோயாபீன்ஸ், இந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ தே ஷுட் அவாய்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கார்பனேட்டட் ஐட்டம்ஸ். அண்ட் அவங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20% ஆஃப் ஃபைபர் டெய்லி எடுத்துக்கணும். அப்புறம் இவங்க நல்ல ரிலாக்ஸ் ஆகணும், யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். ஏன்னா மெயினாக இந்த டிசீஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறனால தான் இந்த டிசீஸ் வருது. ப்ராக்டிக்கலாக பேசணுன்னா இந்த டிசீஸ்க்கு ஒரு க்யூர் கிடையாது. இந்த டிசீஸ் ரிலாப்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்மளோட உடம்பு ஒரு புது கார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த காரை எப்படி நம்ம ரோடில் ட்ரைவ் பண்ணுறோம்? வி கேன் நாட் கிவ் அஷ்யூரன்ஸ் டு த கார் தட் எப்பயுமே அது புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. போகிறப்போ ஏதாவது மைனர் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கலாம், இல்லை நிறைய நேரம் ட்ரைவ் பண்ணனால காரோட எஃபிஷியன்சி குறைஞ்சிருக்கலாம்ல. ஸோ நம்ம அப்பப்போ சர்வீஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் நம்மளோட உடம்புமே. நம்ம கரெக்டான ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ், மெடிடேஷன், யோகா இதெல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிசீஸ் மறுபடியும் ரிலாப்ஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ஹலோ, நோ க்யூர்னு சொன்ன உடனே பயந்துடாதீங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் ஹோமியோபதி we can able to relieve your pain either temporarily and also permanently. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு பேஷண்ட் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க, ரொம்ப பயப்படுறாங்க எக்ஸாம் முன்னாடி. ஸோ அந்த பேஷண்ட் டயரியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அர்ஜென்டம் நைட்ரிகம் 30 இதை 3 pills 5 days ரிப்பீட் பண்ணணும். இதே மாதிரி லைக்கோபோடியம்ங்கிற மாத்திரை பீன்ஸ், கேபேஜ், இந்த மாதிரி ஃபர்மெண்டட் திங்ஸ் சாப்பிட்டு அவங்களுக்கு ப்ளோட்டிங்னஸ் அண்ட் ஃபுல்னஸ் இந்த ஸ்டொமக், கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாகிடுச்சு, அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு லைக்கோபோடியம் கொடுத்தோன்னே சரியாகும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மெடிசின்ஸ் ஐபிஎஸ்க்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கோ கன்சல்ட் அ குட் டாக்டர் அண்ட் ரிலாக்ஸ். தேங்க்யூ.